எயிட்டிஸ் நடிகை பிந்து கோஸின் பரிதாப நிலை பாவமா இருக்கு. எயிட்டிஸ் நடிகைகள்ல குண்டான உருவத்தோட ரசிகர்களை சிரிக்க வச்சவங்க தான் பிந்து கோஸ். களத்தூர் கண்ணம்மா படத்துல குரூப் டான்சரா இருந்த இவங்க டான்ஸ் மாஸ்டராகவும் பல இடங்கள்ல டான்ஸ் ஷோக்களையும் நடத்தியிருக்காங்க. அதை தொடர்ந்து நகைச்சுவை கதாபாத்திரத்துல நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதிலும் குறிப்பா கோழி கூவுது, தூங்காதே தம்பி தூங்காதே, சூரக்கோட்டை சிங்கக்குட்டி, டௌரி கல்யாணம் உள்ளிட்ட படங்களை மறக்கவே முடியாது. இந்த நிலையில வயது மூப்பு காரணமாகவும் உடல்நல குறைவாலும் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க பிந்து கோஸ். சினிமாவை விட்டு விலகி 40 வருஷமான நிலையில 3 முறை ஆபரேஷன் நடந்திருக்கு. மூட்டு வலி, ஹார்ட் ப்ராப்ளம், பிபி, சுகர்னு பல பிரச்சனைகளும் இருக்கான். இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்க மூத்த மகன் கல்யாணமாகி ஹைதராபாத்ல செட்டில் ஆகிட்டாரு. இப்ப இளைய மகன் கூட தான் இருக்காங்களாம். அவருக்கும் வேலை இல்லையா. வசதியா இருக்கிற மூத்த மகன் ஆரம்பத்துல மருத்துவ செலவுக்கு பணம் அனுப்பி வந்த நிலையில இப்ப ஸ்டாப் பண்ணிட்டாராம். இதை தொடர்ந்து நடிகர் சங்கத்துல உதவி கேட்டும் நோ யூஸ். நடிகர் ராகவா லாரன்ஸ் மட்டும் 25,000 ரூபாய் கொடுத்து உதவி இருக்காரு. மறுபடியும் ஹெல்ப் கேட்ட போது நோ ரிப்ளை. அதோட நடிகர் விஷாலும் ஆரம்பத்துல உதவி செய்ததா பேசியிருக்காங்க பிந்து கோஸ். புசு புசுன்னு இருந்த அவங்க இப்ப ஆளே அடையாளம் தெரியாம மெலிஞ்சு போய் டல்லா இருக்கிறது ரசிகர்களை ஷாக் ஆக்கியிருக்கு.